2016 கேப்டன் ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி 2026 விஜய் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் அந்த இதுதான் விஜய் பாக்குறாங்க. விஜயோட இணையருக்கு அவங்க தயாரா இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் நுணுக்கமா தெரிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. 2026 பாமகவோட உங்களுக்கு பார்கெனிங். அவங்க ஆப்ஷன் இல்லாம பார்கெனிங் டிமாண்ட் இல்லாம தனியா போய் சாதிச்சுட்டாங்க. இவங்க மிகப்பெரிய டிமாண்ட் இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பெரிய அளவுல தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பல இடங்கள்ல டெபாசிட்டை காப்பாத்துறதுக்கும் ஒற்றை இலக்கத்துல போகாம இருக்கிறதுக்கும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன். அதிமுக துணை புரிஞ்சிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் சந்தேகங்கள், கேள்விகள், அதற்கான விடைகாண இந்த உரையாடல். இன்று நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சுட சுட தேமுதிக தலைவர் பிரேமலதா அவங்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இந்த சந்திப்பின் நோக்கம், அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எதுவும் இருக்குதா? கேப்டன் விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன். கேப்டன் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தணும். நண்பர்கள் எல்லாம் போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு கட்சி அலுவலகத்தில் அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தோம். 2016 ஆண்டு கேப்டன் ஒரு டிசைடிங் ஃபேக்டராட்டு ஜெயலலிதா கூட்டணியில் 11 ஜெயலலிதாவை முதல்வர் ஆக்கினவர், 16 அவர் கலைஞரை முதல்வர் ஆக்கினா ஐயா மூப்பனார் மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் கேப்டன் வந்துடுவார். கலைஞர் ஜெயலலிதா கலைஞர் 1 and 2, ஜெயலலிதாவுக்கு நம்பர் 1 கொடுத்துருவோம், கலைஞர் நம்பர் 2, நம்பர் 3 பொசிஷனில் டிசைடிங் ஃபேக்டராக கேப்டன் வந்துடுவார். மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன். அந்த பெருமையை பெறணும், நம்ம மனசார விரும்பணும், கடுமையாக ஃபைட் பண்ணோம். கால சூழல் கேப்டன் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக பண்ணும்போது கேப்டனே நம்ம மேலே இந்த பற்றுதல் கொண்ட ஒரு ரவீந்திரன் துரைசாமி, நம்ம இந்த முடிவு எடுத்தால் நம்ம ஐயா மூப்பனார் மாதிரி ஒரு பெரிய உயரத்துக்கு வரலான்னு கணக்கு போட்டு சொன்னார். அவர் கணக்கு சரியாக இருந்தது, அவரோட ஆதங்கம் சரிதான். ஐயா அழகிரிசாமி நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க வார்த்தையை கேட்கல, யாருக்கோ லாபம் படுத்துறதுக்கு என்னவோ சொன்னவங்களை கேட்டுட்டாங்கிற அவரோட ஆதங்கம் சரிதாங்கிற எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது. எல்கே சுதீஷுக்கு உண்டு, பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கும் அது இருக்குது. ஸோ நாம சகாதேவ மாதிரி நமக்கு எதிராக உள்ளவங்களும் நம்ம கேட்டால் நல்லது சொல்லணும்னு சொல்லும்போது இவங்களுக்கு மேலே நமக்கு ஒரு அபிமானம் உண்டு. சொல்லும்போது ஒரு நல்லதான் சொல்லுவாருன்னு நம்ம மேல அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அரசியல் நிலவரங்களை நாம பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு நாம அவங்கள்ட்ட பேசின விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்தில் பாமகவோட பார்கெனிங்ல பெருசா இருந்தது தேமுதிக. 14 சீட்டு 2014 நின்னாங்க, பாமக 8 தான் நின்னாங்க. அதற்கு பிறகு 2016 அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி பிராண்டிங்ல அவங்க 5.5% எடுத்துட்டாங்க. மக்கள் நல கூட்டணியில் இவங்க 2.5% வந்துட்டாங்க. அவங்க ஆப்ஷன் இல்லாம பார்கெனிங் டிமாண்ட் இல்லாம தனியா போய் சாதிச்சுட்டாங்க. இவங்க மிகப்பெரிய டிமாண்ட் இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை கூட்டணி கூட இடதுசாரிகள் இருந்தாங்க. 60 சீட்டு கலைஞர் கொடுக்க தயாரா இருந்தார். பழம் நழுவி பால்ல விழுன்னு சொன்னாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த கட்டம் பாஜக அதிமுக அணியில 2019 இவங்க 4 சீட்டு, அவங்க 7+1 இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா உள்ஒதுக்கீடு தொடர்பாட்டு, வன்னியர் தனி ஒதுக்கீடு தொடர்பாட்டு அவங்க ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கறது நியாயம் இல்லைங்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமா போல்டா சொன்ன ஒரு தலைவர். அது எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி ஐயாவுக்கு அது பிடிக்கல. உடனே ஐயா என்ன பண்ணாருன்னா தேமுதிக வேண்டான்ட்டாப்ல. அந்த காலகட்டம் முடிஞ்சு 2024 ப்ரிஃபரன்ஸ் பாமகவுக்கு தான் இருந்தது. ஆனா பாமக என்டிஏ பக்கம் போன பிறகு 2வது ப்ரிஃபரன்ஸா தான் 5 சீட்டை தேமுதிக கொடுத்து அதிமுக கூட்டணியில இணைச்சு கொண்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பெரிய அளவுல தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பல இடங்கள்ல டெபாசிட்டை காப்பாத்துறதுக்கும் ஒற்றை இலக்கத்துல போகாம இருக்கிறதுக்கும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன். அதிமுக துணை புரிஞ்சிருக்காங்க. 2.5% தான் எடுத்தாலும் கூட கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதிங்கிறது 5% வரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு போயர் ஒட்டர் போன்ற சமூக மக்கள் அவங்கெல்லாம் போயர் 1% மேல இருக்காங்க, ஒட்டர் 1% மேல இருக்காங்க, பரவலா நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க. இந்த விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்டவங்க தெளிவா தெலுங்கு தாய்மொழி மக்கள், தொட்டிய நாயக்கர், இப்படி பல சமூகங்கள் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை கூட கேப்டன் விஜயகாந்த் படத்தை போட்டு பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் இருக்கிறதுனால அதிமுக அணிக்கு விழுந்தது. 5% வரை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. 2024 ப்ரூவ்டு ஓட்டு டேட்டா படி 2 தான்.
ஆனால் 5 வரை கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னு தூத்துக்குடி கனிமொழி வெற்றி பெற்ற தூத்துக்குடி மக்களவை ரிசல்ட்டை திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி இதையும் விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி இதையும் பார்க்கும்போது இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து தெளிவாக இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணசாமிக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கும் ஸ்ரீலிபுதூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில் தேமுதிக ஓட்டு தான் காரணங்கிறதும் தெளிவாக கிருஷ்ணசாமிக்கே தெரியுது. அவரே அதை என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்னோட ஓட்டும் தேமுதிக ஓட்டும் தான் எனக்கு டெபாசிட் வர்றது காரணம்ங்கிறத அவரே என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி தேனியில் அதிமுக ஒற்றை இலக்கத்துக்கு போகாம 13% வாக்கு வர்றதுக்கும் தேமுதிக கான்ட்ரிபியூஷன். ஓபிஎஸோட ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் ராமநாதபுரத்தில் 9% வந்து இரட்டை இலக்கத்துக்கு வரல. கொங்கு மண்டலத்திலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஏழை எளிய மக்கள் வாக்கு வந்து அதிமுக கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு கிளாஸ் டிஃபரன்ஸில் என்ன நேசித்த மக்கள் வாக்கு வந்து அதிமுக அணிக்கு தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆனால் நான் இரட்டை இலக்கத்துக்கு போயிருப்பேங்கிறத சீமானே உணர்றாரு, சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா அந்த விளிம்பு நிலை மக்கள் வாக்கு விஜயகாந்த் இமேஜில் அதிமுக போயிட்டு, அல்லது நான் என்னோட பலம் 8ல் நிற்காது 10க்கு நான் போயிருப்பேங்கிறதும் சீமானே ஒரு கருத்தை. அதிமுகவுக்கும் விளிம்பு நிலை மக்கள் ஓட்டு இருக்குது இல்ல? அதிமுக விளிம்பு நிலை மக்கள் ஓட்டு இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. அது பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆனது வட தமிழகத்தில் வன்னியர்கள் மத்தியில் தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பாமர வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு போட்டுட்டாங்க. இதில் நீங்கள் தருமபுரியில் 23% வாக்கு எடுத்தது அன்பழகனோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக. கன்னியாகுமரியில் 4% போலரைசேஷனில் போன ரெட்டையில் அங்கே 23 வருதுன்னா முக்கிய காரணம் வன்னியர்கள் பங்களிப்பு. அதே வேளையில் அங்கே 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே கேப்டன் காலத்தில் ப்ரூவ் பண்ண தேமுதிகவுக்கு விளிம்பு நிலையில் உள்ள போயர், ஒட்டர், இந்த மாதிரி சமூக மக்கள், பாமர சமூக மக்கள் வாக்கு வந்து ரொம்ப அதிகம். அருந்ததியர், தொட்டிய நாயக்கர் இந்த வாக்குகளும் நின்னதுனால தான் அங்கே வந்து டெபாசிட்டை வந்து அதிமுக பெற முடிஞ்சது. இப்படி மைக்ரோ இதுகள் வந்து செக்மெண்ட் வைஸ் நாம எடுத்தோம். அதை எங்களோட டேட்டா அனலிஸ்ட் வந்து இப்படியும் புரிஞ்சுக்கலாங்களா? என்னன்னா இப்போ வட மாவட்டங்களில் வந்து வன்னியர்கள் அந்த டைம் வந்து ஒரு பேசு பொருளானுச்சு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தனால தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு மனநிலை வருது அப்படிங்கிறத இந்த இது அறிவுரை பண்ணிருச்சா? இந்த தேமுதிகவோட வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவு தேமுதிக பேலன்ஸ் பண்ணலைன்னா அதிமுகவோட பலகீனம்ங்கிறது வந்து இன்னும் வெட்ட வெளிச்சமாக அது தேமுதிக வந்து வாங்கின சீட்டை விட அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்னாலும் சரி, கள்ளக்குறிச்சினாலும் சரி, இந்த கேப்டன் பெல்ட்னு சொல்லக்கூடிய வட தமிழகத்துக்குள்ள அவங்க கான்ட்ரிபியூஷன் தெளிவாக இருக்குது. இதில் விழுப்புரத்தில் திருக்கோயிலூர் அண்டு உளுந்தூர்பேட்டை ரெண்டுலையும் அதிமுக லீட் பண்ணியிருக்கு. அதிமுக அணி லீட் பண்ண தொகுதிகள் ரொம்ப குறைவு. அதில் 2 கேப்டன் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெளிவாக நாம செக்மெண்ட் வைஸ் சொன்னோம். இன்னும் வந்து பூத் வைஸே அனலைஸ் பண்ணி கொடுக்க தயாரு, உங்க பலத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும்ங்கிறத நாங்க தெளிவுபடுத்திட்டு வந்திருக்கோம். அவங்களும் நாங்க கட்சியை பலப்படுத்த தான் போறோம்ங்கிற இதுல தங்களோட கருத்தை முன் வச்சாங்க. விஜயை பற்றியும் இது வந்து விஜய் அவரு உழைக்கணும், இன்னும் முன் வரணும், இன்னும் அவரு கேப்டன் மாதிரி ப்ரூவ் பண்ணல. தெளிவா தெரியுது அவங்களுக்கு. 2016 கேப்டன் ப்ரூவ் பண்ணாரு. அதே மாதிரி 2026 விஜய் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் அந்த இதுதான் விஜயை பாக்குறாங்க. அது அவங்க விஜய் அரசியல்ல வர்றதை வரவேற்கிறோம். இல்ல விஜயோட இணையருக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இல்ல ப்ரூவ் பண்ணலங்கிற அந்த எண்ணம் ஓட்டம் இருக்குது. இணையதுக்கு இல்ல, விஜயும் அவங்களும் ஒரு கூட்டணியில இருக்கக்கூடாது, இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த கூட்டணி தலைமை முடிவு பண்ணலாம். ஆனா நாம ப்ரூவ்டு பார்ட்டி, நாம நிரூபிச்ச சக்தி, விஜய் இன்னும் தன் பலத்தை நிரூபிக்கலங்கிற. சந்திச்ச முதல் தேர்தலே ஒரு 8% வாக்கு வாங்குறாங்க. இவங்க இன்னும் தேர்தலே சந்திக்கலங்கிறது அவங்க தெரியுது. ஏன்னா ஊடகத்துல பலர் வந்து தேமுதிகவை உதாசீனப்படுத்தி விஜயை பற்றி எழுதும் போது ஓகே, அவங்க எழுதுறது ஒவ்வொருத்தருக்கு ஜனநாயக உரிமை. ஆனா அதை நம்ம எந்த ஊடகத்தையும் நம்ம குறை சொல்லல, நம்ம அவங்கள தப்பு சொல்லல. பட் விஜய் வந்து தாவேகா வந்து அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட்ங்கிற இதை சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க விஜயகாந்த் வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முள்ள பிரச்சாரம் பண்ணாப்புல, அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி விஜயும் 214 கேண்டிடேட் போட்டு ஒரு பலத்தை நிரூபிக்கும் போது அவருக்கு ஆக்சுவல் பலம் என்னன்னு தேர்தல் ஆணையம் மூலமா தெரியும். அது இல்லாம நம்ம சொல்றது ஒரு கற்பனையா நம்மளா ஒரு மதிப்பீடு பண்றதுதான். அந்த கற்பனை வந்து களத்துக்கு போய் நிரூபிக்கப்பட்டாதான் நிஜம். அது தனிச்சு நின்னு நிரூபிக்கப்பட்டாதான் நிஜம். அப்போ அது நிரூபிக்கப்படாதவரை அது ஒரு கேப்டன் வந்து 2006 நிரூபித்தது மாதிரி ஒரு நிரூபிக்கப்பட்ட சக்தியாட்டு விஜய
மதிப்பிட முடியாதுங்கிற அந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நிரூபிக்க கூடாதுன்னு நிரூபிக்க மாட்டாருன்னெல்லாம் சொல்லலை, நெகட்டிவாலாம் சொல்லலை. பட் அன்பரோடு நாட் டெஸ்டடுங்கிறது நாம கேப்டன் வந்து 2006 விருத்தாச்சலத்தில் நிரூபிச்சாருங்கிறது பண்ணாப்புல. ஸோ எல்லா விஷயங்களையும் நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. 2026 பாமகவோட உங்களுக்கு பார்கெனிங் வெளிப்படையாக தான் சொன்னேன். பாமகவோட உங்களுக்கு பார்கெனிங் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. இப்போ இன்னைக்கு கேப்டன் நினைவாலயத்துக்கு வரக்கூடிய கூட்டம் டூரிஸ்ட் பாஸ்ட் மாதிரி தான் அண்ணா எம்ஜிஆர் வராங்க, அதை விட எவ்வளவு பாமர மக்கள் வராங்க. இதெல்லாம் ஓட்டா மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு, உங்க தலைமைக்கு இருக்குது. திமுக ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. எடப்பாடிக்கு நீங்க முக்கியமானவங்க. என்டிஏல நின்னா நீங்க ஜெயித்திருக்கவே செய்வீங்க இங்க விருதுநகர்ல. எனிவே நாளைக்குள்ள காலகட்டத்தில் இந்த 2024 முடிவுகள் உங்களை பாமகவோட பெரிய அளவுக்கு உயரத்தில் ஏற்றி வச்சிருக்குது. இதை 26 உங்க திறமையாலும் நுணுக்கமான அரசியல் சாணக்கியத்தனத்தாலும் நீங்க வில் பவர்ல நிரூபிப்பீங்கிறத சொல்லிட்டு வந்தேன். அவங்க ஓரளவுக்கு இப்ப சுய பரிசோதனை செஞ்சிருக்காங்களே, ஏன்னா கடந்த ஒரு 8% வாக்கு வாங்கிட்டு அப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இப்ப சீமான் எடுத்துக்கிட்டோம்னா சின்னதாக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகி இன்னைக்கு ஒரு பெர்சன்டேஜ்க்கு வந்திருக்காரு. அவரோட வளர்ச்சி ஒரு மாதிரி இருக்கு, இவங்க அது அப்படியே கீழே போயிருக்குது. அதை ஒரு மாதிரி சுய பரிசோதனை பண்ணிருக்காங்களா அந்த கட்சி? கண்டிப்பா 2021 அந்த எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு 23-10.5 கொடுத்த அந்த மோதலில் அதிமுக அணியில் தேமுதிக நிற்க முடியாமல் கடைசி கட்டத்தில் வந்து அமமுக கூட 60 சீட்டு வாங்கி நின்னாங்க. மிகப்பெரிய மோசமான படுதோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு கேப்டன் சிம்பதியை வச்சு பிரேமலதா அம்மையார் பொதுச் செயலாளர் ஆனதும் தன்னோட திறமையால் அந்த கட்சி அன்னைக்கு 26 தேர்தல் களத்துக்கு பாமகவோட முக்கியமான கட்சியாக கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு பிறகு அதை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்ததை சொன்னீங்க. விழுந்த பிறகு அவங்க ஒரு பெரிய பாடம் கட்டு ஒரு இடத்துக்கு அதுல நிறுத்தி இருக்கிறது ஒரு அடுத்த கட்ட அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு ஏணியாக தான் நான் பார்க்குறேன். இந்த விவாதத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து உரையாடுவோம் ஐயா. நன்றி. நன்றி.